கதையா? ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் எதை பற்றி பார்க்க போறோம்னா, நடந்து முடிஞ்ச இந்தியா vs ஆஸ்திரேலியாவோட செகண்ட் T20 மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் நடந்துச்சு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மழைனால அந்த மேட்ச் அப்படியே நோ ரிசல்ட் ஆயிடுச்சு. செகண்ட் T20 மேட்ச் பற்றி தான் நம்ம பேச போறோம். என் கூட யார் இருக்கான்னா, ஷாம் இருக்கான். ஹேடா ஷாம். வணக்கம் வணக்கம். அப்புறம் நம்ம கிஷோர் இருக்கான். ஹேடா கிஷோர். ஹை கைஸ், ஹை ஹரி. ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்தா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணே இல்லை, அதாவது வந்து இந்தியா தோப்பாங்கன்னு. பட் பண்ணால் ஆஸ்திரேலியா ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் த பவுலிங்லையும் சரி, பேட்டிங்லையும் சரி, இந்தியா வந்து ஒரு ஃபுல் டாமினன்ஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. கிஷோரோட இனிஷியல் ஷாட் இந்த மேட்ச் பற்றி தெரியலரி. நானும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு பார்த்தா, நான் முன்னாடியே ப்ரிவியூவில் சொன்ன மாதிரி தான் T20 சீரியஸ் கொஞ்சம் நல்லா போகும்னு பார்த்தா ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போகிறோம். இந்த ஸ்கோர்லாம் வச்சுட்டு ஆஸ்திரேலியாவுக்குலாம் நீ பவுலிங்கே போட முடியாது. அவங்க டீமை வச்சு, அவங்க டீம் பேட்டிங் லைனப்புக்கு நான் சொல்கிறேன். ஓகே, எனக்கு ஸ்டார்டிங்லேயே வரேன். ஃபர்ஸ்ட் இந்தியாவோட பிளேயிங் லெவன் வந்து கரெக்டானது எனக்கு கொஞ்சம் தெரியல. அதுலேருந்தே நான் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் முதல் கேள்வி கேட்குறேன்னா வந்து இப்போ சிவம் தூபே ஆடுறான், ஒரு ஆல்ரவுண்டர். அதாவது வந்து ஹர்திக் பாண்டியா இல்லாத பொசிஷன்ல சிவம் தூபே ஆடுறானா, அப்போ அந்த ஹர்திக் பாண்டியா ரோல் அவன் பண்ணணும். அந்த ரோல் அவன் பண்றானா? ஃபர்ஸ்ட் நான் ஷாம் கேட்குறேன், இந்த ரோல் அவன் ஃபில் பண்றானா? சிவம் துபே ஃபில் பண்ணல ப்ரோ, நான் ஹர்ஷித் ராணா ஃபில் பண்றேன். இல்ல, அதை விட பெரிய காமெடி இருக்கு. தெரியல, ஒரு சிவம் தூபே, அதாவது ஹர்ஷித் ராணா வந்து சிவம் தூபே ஒரு பின்னாடி கம்பேர் பண்ணும் போதுனா பின்னாடிதான் வருவான். ஆனா அவனை உட்கார வச்சுட்டு ஹர்ஷித் ராணா முன்னாடி இறக்குறது வந்து அது என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கௌதம் கம்பீர் திங்க் பண்ண எனக்கு தெரியல. அது ஸ்ட்ராட்டஜிலாம் இல்ல ப்ரோ, அது சும்மா கௌதம் கம்பீரோட ஃபேவரட்டிசம் தான். அது எதுக்கு பண்ணாங்கிறது எனக்கு சுத்தமா இப்ப வரைக்கும் புரியல. என்ன ரீசன் புரியல. நீ அக்சர் ப்ரோமோட் பண்ற அது வேற. சரி, அக்சர் ஒரு கேப்பபிள் பேட்டர். ஹர்ஷித் ராணா 35 ரன் அடிச்சிட்டான். இருந்தாலும் 33 பால். மேபி இதை நீ தூபே வரைக்கும் தான் செட்டில் ஆயிட்டு இதை கொஞ்சம் ஒரு 50 அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம். நீ விக்கெட் சேவ் பண்ணி, சிஎஸ்கேவும் இதே தான் பண்றாங்க. இந்தியாவுக்கு அதை விக்கெட் சேவ் பண்றதுன்னு ஏது கிரிக்கெட் விளையாட வர. நெட்ஸ்ல பவுலிங் போறோம், நானும் சியாமும் வேணா பவுலிங் போறோம், நெட்ஸ்ல வேணா ஆட சொல்லு, விக்கெட் அவுட் ஆகாம ஆடுவா. அப்படி என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் வந்துட்டு 2020 RCB பண்ணிட்டு இருந்தாங்க. டிகே வச்சுட்டு சொல்லிட்டு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கடைசி 2 ஓவர் தான் வருவான், ஸ்பின் ஆட தெரியாது, அதுதான் சொல்றேன். நீ அப்படிலாம் பண்ண முடியாது. இப்ப வந்துட்டு டீம் நீ லைன் அப் வச்சுட்டு தூபே வரைக்கும் நீ அப்படி அவன் அவ்வளவு ட்ரஸ்ட் இல்லையா கேட்கறேன். அப்படினால ஆட முடியாதுன்னு சொல்றீங்களா? 5வது 10வது ஓவர் வந்தா அவனால 20 ஓவர்ஸ் வரைக்கும் நிக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்களா? சேஃப்டி கன்சர்ன் ஒன்றும் புரியல. இது என்ன சேஃப்டி? அவனை என்ன சேவ் பண்றாங்க? அவனும் என்னமோ இங்க வந்து கடைசியில வந்து என்ன பண்ணா, காலும் நகத்தாம ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ல பியூரா மாட்டிக்கிறான் அவன். இல்ல, அவன் மட்டும் இல்ல, முக்காவாசி பேர் எல்லாருமே இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்க்கு இன்னும் யூஸ் டு ஆகலையோ எனக்கு தெரியல. இந்த மேட்ச் மட்டும் பத்தி பார்த்து சொல்றேன். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்க்கு யாருமே யூஸ் டு ஆன மாதிரி தெரியல. ஒரே ஒருத்தர் வந்து இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸை கரெக்டா அடிச்சு ஆடுறான்னா அபிஷேக் சர்மா ஒருத்தர் மட்டும்தான். கரெக்டா இந்த கிரவுண்ட்ல எப்படி ஆடணுங்கிறத அவன் ஒருத்தர் மட்டும் தான் அந்த கரெக்டா ஆடுறான். எல்லாருமே பார்த்தேன்னா எல்லாம் இப்படி ஃப்ரண்ட் ஃபுட்ல போய் தூக்குறானுங்க. இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல எல்லாம் மாட்டிக்கிறாங்க. சஞ்சு சாம்சனு, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா எல்லாருமே இன்னைக்கு அவுட் ஆனது இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸால தான். அதை ஒத்துக்கிறீங்களா? வைஸ் கேப்டன் விட்டீங்களே, அதான் சொல்றேன். சாரி, கில்லு எல்லாருமே அப்படிதான் அவுட் ஆறாங்க. எல்லாருமே அப்படிதான் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்க்கு யாருமே யூஸ் டு ஆன மாதிரி தெரியல. சரி, அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, பவுலர் யார் அட்டாக் பண்ணணும்னு சூஸ் பண்ணவே தெரியல. ஹேசல்வுட் போய் அவன் ஃபார்ம் ஆஃப் லைஃப்ல அவன் போடுற பால் எல்லாமே ஒரே லென்த்ல அடி பெர்ஃபெக்டா போட்டுட்டு இருக்கான். அவனை போய் எனக்கு இந்த கில்லு சரி, அவனை ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை, அவனை விட்டுருங்க. அவனை எனக்கு இந்த சூரியகுமார் கூட ஒரு நல்ல பால், சரி அவன் ஏதோ ஒன்று அவுட் ஆயிட்டான். அதுக்கடுத்து திலக் வர்மா அடிச்ச ஷாட்ல எனக்கு புரியவே இல்லை. 2வது பால் அதெல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. திலக் வர மாட்டேன், அவன் ஒரு ஹை கேலிபர் பிளேயரு, ஒரு மாதிரி நின்று ஆடுவான் அப்படின்னு பார்த்தா 2வது பால் அது நீ ஹேசல்வுட் 2 ஓவருக்கு 5 ரன் கொடுத்து வச்சிருக்கான். அவனை போய் நீ நான் 6 தான் அடிப்பேன்னா அங்கதான் மேட்சே மொத்தமா போச்சு. திலக் வர்மா கொஞ்சம் நின்று ஆடினா அபிஷேக் இந்த டச்சுக்கு அவன் நல்ல ஃபார்ம்ல இருக்கான், அவன் கொஞ்சம் எடுத்துட்டு போயிருப்பான். நீ பால் டு பால் இந்த ஹர்ஷித் ராணா ஆடினது திலக் வர்மா ஆடினா என்ன ஸ்கோர் ஒரு 180 வந்திருக்கும். திலக் வர்மா தான் மெயின் கல்பிரிட் இன்னைக்கு. இல்ல, திலக் வர்மாவே சொல்ல முடியாது. அடுத்து நான் இன்னொன்னு கேட்கறேன். நான் இன்னமும் சொல்றேன், இந்த சுமன் கில் வந்து அந்த பேட்டிங் ஆடுற கொலாப்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். ஏன்னா வந்து சஞ்சு சாம்சன் எனக்கு தெரியல எந்த அளவுக்கு வந்து இப்ப பாருங்க, ஒரு மேட்ச் பார்த்து பாருங்க, டடி நம்பர் 3 இறக்கி விட்டாங்க. சில மேட்ச் இறக்கவே விட மாட்டானுங்க. என்ன சஞ்சு சாம்சன் வச்சு என்ன பிளான் பண்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுவே ஒரு தப்பு தான். அதுவும் இல்லாம இந்த சிவம் தூபே ஆடுறதுக்கு
ரிங்கு சிங் மாதிரி ஒரு பிளேயர், ரிங்கு சிங், ஜிதேஷ் சர்மா இன்னைக்கு ஆடி இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா சிவம் துபே எனக்கு தெரியல, பவுலரா நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதுக்கு பதிலா ஒரு ரிங்கு சிங் இல்ல வந்து ஒரு ஜிதேஷ் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் ஆடலாம்ல. எனக்கு தெரிஞ்சு ரிங்கு சிங் இந்த கண்ட்ரில மட்டும் தான் ரொம்ப வேஸ்ட் பண்றாங்கன்னு தோணுது. மிச்ச கண்ட்ரில நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பினிஷரா இருந்திருக்க வேண்டியவன். எனக்கு அதுவே ஒரு மாதிரி வயிற்றுச்சலா இருக்கு. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த நடுவுல இந்த இந்தியா வந்து முன்னாடி வந்திருப்பாங்க, இங்க இந்த ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது அவனுக்கு கெஞ்சி எக்ஸோட கூட சொல்லியிருப்பேன், அவனை கீப்பிங் மட்டும் கத்துக்க சொல்லுங்கடா, டீமுக்குள்ள வந்துடலாம். எனக்கு ஒரு மாதிரி வயிற்றுச்சலா இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கடா? ஜிதேஷ் சர்மா வந்து இன்க்ளூட் பண்ணலாம், ஆனா நீங்க வந்து சிவம் துபேக்கு போல இன்க்ளூட் பண்ண முடியாது. நீங்க சாம்சனை வந்து ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா சாம்சனை வெளியே எடுத்துருங்க. ஏன்னா ஜிதேஷ் சர்மா வந்து டீமுக்கு வந்து பவர் இருக்கிற பிளேயர் தான், ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற பிளேயர் தான். ஸோ அவனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எங்க வேணாலுமே. அவனோட டொமஸ்டிக்ல ஓப்பனிங் ஆடுறான், மிடில்லையும் ஆடுறான்னா அவனை எல்லா இடத்துலையுமே அவனால ஃபேஸ் பண்ண முடியுது பால். நீங்க வந்து ஜிதேஷ் சர்மா வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு வந்துட்டு ஜிதேஷ் சர்மா வந்து கொண்டு வரலாம், ஆனா சாம்சனுக்கு பதிலா நீங்க ரிங்கு சிங் பாயிண்ட் வந்துட்டு நீங்க கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். சிவம் துபேக்கு பதிலா எந்த காஸ்ட்னா நீங்க சொன்ன மாதிரி பேட்டிங் மட்டும் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ரிங்கு சிங் தாராளமா கொண்டு போகலாம். நானுமே வந்து உன்னோட பாயிண்ட் அக்ரி பண்ணிக்கிறேன். தூபே வந்து அப்படி 100 அவன் எனக்கு புரியல. இப்போ தூபே ஆல்ரவுண்டர் தான் எடுக்கிறீங்க, உனக்கு கம்மியான ஸ்கோர் இருந்தா அவனை வச்சு நீ போடுறது தைரியம் இல்லை, அடிச்சு போடுவாங்கன்னு பயப்படுற. அப்புறம் எதுக்கு அவனை எடுக்கிற தேவையே கிடையாது. அவனை ரொம்ப ஏதோ ப்ரிவென்ட் பண்ணி ரொம்ப ஏதோ கீ யூசர் மாதிரி பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒண்ணு இதே ஏசியா கப்ல எல்லா மேட்சும் 4 ஓவர் போட தெரியுது. ஓப்பனிங் ஓவரே போடுவேன், ஃபர்ஸ்ட் ஓவரே போடுவேன். இங்க பெரிய ஸ்கோர் ஓவர் போட்டா நீங்க போடவே இல்லை, நல்ல பவுலர்ஸை மட்டும் போட விட்டுக்கிறது. அப்புறம் எதுக்கு நீ ஆல்ரவுண்டர் எடுக்கணும்? நீ சொல்லுமா ரிங்கு சிங்கே அடிச்சு ஆடிட்டு போயிடலாம். ஆல்ரவுண்டர்னா கண்டிப்பா ஓவர் போட்டுதான் ஆகணும். அந்த ஸ்லாட் வந்து ரொம்ப குரூசியலான ஆடு. பாண்டியா இல்லாதனால இப்ப பண்றதுன்னா பாண்டியா வந்து இன்னைக்கு கண்டிப்பா 2 ஓவர் போட்டிருப்பான். அக்ரி பண்ணிக்கிறே மாட்டியா? ஃபினிஷரே அத கரெக்ட் தான் கன்ஃபார்ம் பாண்டியா தான் போட்டிருப்பா. அதாவது இந்த டீம் பார்த்தா ஃபினிஷரே இல்லாத ஆடுற ஒரு டீம் மாதிரி இருக்குது. பியூர்லி டாப் ஆடுற பேஸ் பண்ணி இருக்க டீம் மாதிரி இருக்குது, ஃபினிஷரே இல்லாம. ஆனா ரிங்கு சிங் தான் சத்தியமா வேலையை ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவனால கரெக்டா எந்த பவுலர் அடிக்கணும், எந்த பவுலர்கிட்ட பார்த்தானுங்கிற மேட்சுக்கு அவனுக்கு கரெக்டா தெரியும். அதுதான் எனக்கு ரொம்ப வருஷமாவே எனக்கு இந்த மனசுல ஒரு இதாவே இருக்குது. அது வந்து எப்ப அதை யோசிச்சு பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா அவன் எப்ப இந்த இந்தியா ஜெயிச்ச T20 வேர்ல்ட் கப்ல இருந்தே அவன் எடுத்திருக்கிறோம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் அவனுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம், கரெக்டான ஸ்டார்ட் கிடைக்க மாட்டேங்குது இந்த இவங்க பண்ற இந்த பாலிடிக்ஸ்னால. அது எப்ப அது மாறுங்கிறது எனக்கு தெரியல. கரெக்ட். நீ பேட்டிங் ஆர்டர்ல நீ சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் பிளேயர்ஸ் வந்து நேம் வச்சு எடுக்கிற மாதிரி, நேம் இப்ப சஞ்சு சாம்சன் அடிச்சிட்டான், அவனை 11ல வைக்காட்டி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஆட வச்சு அவனை சும்மா எங்கெங்கயோ ஆட விட்டுருக்காங்க. திலக் வர்மா நம்பர் 5ல வரான், சிவம் துபே நம்பர் 8. இதெல்லாம் என்னன்னே புரியல. அந்தந்த ஸ்பாட்டுக்கு வந்து இவன் தான் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 1 and 3, ஐ மீன் நம்பர் 1 down 2 down மாத்திக்கலாம், தப்புல. அதுக்கு அடுத்து வந்து கரெக்டான ஃபிக்ஸ் ஆர்டர்ல தான் வரணும். இவங்க ஆனா சும்மா எல்லாத்தையும் ஆட விட்டுட்டு தூபே எந்த ஊர்ல பினிஷர்? அவன் எங்க? அவன் ஸ்பின் கிட்டர்ன்றீங்க, பினிஷர்னா பேஸ் பவுலிங் அடிச்சிருவானா? அவன் காலுக்குள்ள போட்டு அடிக்க மாட்டான் சார் அவன். அதுதான் சொல்றேன். ஆர்டர் போத கரெக்டா நீ சாம் சர்மா இல்ல ஜிதேஷ் ஃபிட் பண்ணுவான். சாம்சனை நீ இப்படி காரணம் சொல்லி இப்ப என்ன பண்ணுவான், அங்கிட்டு இங்கிட்டு மாத்துவான். அவன் கன்ஃபியூஷன்ல 2-3 மேட்ச் அடிக்க மாட்டான், முடிஞ்சு அவ்வளவுதான். அவனை தூக்கி விட்டு அதுக்கடுத்து ஜிதேஷ் கொண்டு வர்றான். இதெல்லாம் என்ன? இது எனக்கு ஒண்ணுமே புரியுது. முன்னாடி நம்ம பேசினது இதான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப அதுக்கடுத்து நான் இன்னொன்னு வரேன். அடுத்து இந்த பவுலிங்க்கு வரேன். அதாவது பாத்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தா ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் ஆடினா, இங்கிட்டு பார்த்தா வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் 2 ஸ்பின்னர் ஆடினாங்க. இந்த கண்டிஷனுக்கு வந்து 2 ஸ்பின்னர் தேவையா? இல்ல நான் இப்படி இன்னொன்னு அவனுக்கு ரிஃபைன் பண்ணி கேட்கிறேன். ஒரு டீம் வந்து அந்த பிச்சுக்கு என்ன தேவைங்கிறதுக்கு பேஸ் பண்ணி 11 எடுக்கணுமா? இல்ல டீம் எனக்கு இப்ப பார்த்தீங்கன்னா T20ல பார்த்தா குல்தீப் அண்ட் வருண் சக்கரவர்த்தி காம்போ நல்ல காம்போ, ஸோ அவங்கள நான் ட்ரஸ்ட் பண்ணி எந்த பிச்சர்னாலும் போடுவேன்னு நம்பி எடுக்கணுமா? எப்படி ஒரு டீம் எடுக்கணும்? எந்த பிச்சுனாலும் போட வேண்டிய ஃபிளாட் ட்ராக்ல கொண்டு போயிட்டு நான் ஸ்பின், எனக்கு காம்போ தான் முக்கியம், வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் தான் முக்கியம்னு போட்டீங்கன்னா அடி வெளுக்கதான் செய்வாங்க. நீங்க ஸ்பின் கொண்டு போங்க, ஆனா வருண் சக்கரவர்த்தியோ இல்ல குல்தீப் யாதவோ, ஏன்னா ஆல்ரெடி அக்ஷர் பட்டேல் இருக்கான் உங்களுக்கு. எதுக்கு 3 ஸ்பின்னர்? நீங்க 12 ஓவர் கொடுத்தீங்கன்னா அடி வாங்க தான் முடியும். அப்ப அங்க பாருங்க, ஹேசல்வுட், எல்லிஸ்ன்னு வச்சு தாக்குறானுங்க பவுலிங். ஆஸ்திரேலியா நோன் ஃபார் பவுன்ஸ் ப்ரோ, பேஸ். அது டீமுக்கு பிச்சுக்கு ஏற்ற மாதிரி தானே ஒரு டீம் எடுத்துருப்போம். நானும் ஷாம் கூட தான் கேட்கிறேன். இல்ல ஷாம் கூட தான் கண்டிப்பா கிடைக்கும். அதான் வேலிட் பாயிண்ட். அதான் பிச்சுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்துட்டு போகணும். நீ இருக்கான்னு சொல்லிட்டு 4 நல்ல ஸ்பின்னர் எங்க இந்தியாவில சூப்பரா போறாங்கன்னு எடுத்துட்டு போனேன். ஏன்னா குல்தீப் எல்லாம் கேட்டுருந்தா வந்த 3 மேட்ச்மே எனக்கு ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. ஓடிஏலையுமே ரன் லீக் தான், இங்கேயும் பாத்தீங்கன்னா 3 ஓவருக்கு 45 என்னமோ. ஸோ ஏதாவது ஒண்ணுதான் எடுக்கணும். கண்டிஷன்ஸ்க்கு ஒரு பவுன்ஸ் பிச்னால நீ பேஸ் பவுலர்ஸே எடுத்து ஆகணும். அதே மாதிரி பேஸ் பவுலர் அசைப்படானவன் எனக்கு நல்லா போற மாதிரி இல்ல. பவுன்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனை பார்த்தாலே அடிக்கிறாங்க. அவன் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ண டைம் தான் வந்து வீக் பவுலர், இந்த வீக் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எக்கத்தப்பா டார்கெட் பண்ணிடுறாங்க. எனக்கு வந்து 14 எக்கனாமியில போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அதான் அவன் நல்ல பால் போட்டாலுமே அடிக்கணும்ன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அவனை தான் ஒரு வீக் பவுலரை டார்கெட் பண்ணிருக்காங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஹர்ஷதீப் சிங் திருப்பி உள்ள வரணும் தான். பட் ஆனால் எனக்கு தெரியல. இப்போ ஹர்ஷதீப் சிங் யார் குல்தீப் உட்கார வைப்பாங்களா, வருண் சக்கரவர்த்தி உட்கார வைப்பாங்களான்னு தெரியல. அது வந்து அந்த பவுலிங்ல அதை கொஞ்சம் பண்ணணும். சிவம் எனக்கு தெரிஞ்சு இனிமேலாச்சும் சிவம் துபே உட்கார வச்சுட்டு ஒரு ரிங்கு இல்லை ஜிட்டேஸ் மாதிரி ஒரு பிளேயரை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பாலிடிக்ஸ் அதை பத்தி பேசி வேஸ்ட், அதை உடைக்க மாட்டாங்க. கேட்டா ஏதோ பேசுவானுங்க. சரி, ஓகே, நம்ம இந்தியா பத்தி பேசிட்டோம். ஓகே, மூவிங் ஆன் டு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் இவரை பத்தி பேசியே ஆகணும். ஜாஸ் ஹேசல்வுட் எப்போ என்ன லைன் போடுறான், என்னதான் நீ இறங்கி ஆடிங்கிட்டாடு அந்த கரெக்டா ஸ்டெம் டு ஸ்டெம் லைன் நிற்கிறான். இந்த சூரியகுமார் யாதவ் போட்ட லைன்லாம் எனக்கு இந்த பழைய இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல ஸ்டார்டிங்ல சூரியகுமார் அவுட் ஆவான். ஹாரிஸ் ராஃபோ சயின்ஸ் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பேட் ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி அவுட் ஆனா, அதெல்லாம் சரியான பால் சூப்பரா போடுறாங்க. அந்த எப்படிதான் போடுறான்னு தெரியல. சப்போர்ட்டுக்குமே நல்லா போடுறானுங்க. நேத்தலிஸ்மே ஒரு மாதிரி பார்த்தா கரெக்டா யோசிச்சு போட்டுறான். நல்லா செட் பண்ணி எடுக்கிறானுங்க. அவங்க பவுலிங்கும் சூப்பரா இருக்குது. பேட்டிங் பார்த்தோம்னா ஐயோப்பா, மிச்சல் மார்ஸ் வந்து ஃபார்ம் ஆஃப் த லைஃப்ல இருக்கான். இந்த கடந்த நான் இவ்வளவு வருஷம் பார்த்திருக்கேன். பட் இந்த 2 வருஷமா வந்து பார்த்தா மிச்சல் மார்ஸோட ஃபார்ம் சூப்பரா இருக்கு. செமையா அடிக்கிறானுங்க. குல்தீப் எல்லாம் வந்தோட செட்டிலாவே உள்ள வந்து சூப்பரா ஃபுட் கிளியர் பண்ணி பேக் ஃபுட்ல ஆடினா ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடினா செமையா இருந்துச்சு. கிஷோர், அதை பத்தி என்ன நினைக்கிறடா ஆஸ்திரேலியா டீம் பத்தி? அதான் என்ன முன்னாடியே சொன்னேன், அவங்க லைன் அப் T20 பேட்டிங் லைன் அப்னா ரொம்ப டெட்லியா இருக்கு. அவங்களோட ஃபினிஷர்ஸ் மிடில் ஆர்டர் பவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கு. அதுவும் மிச்சல் மார்ஸ் இருக்கு. நீ சொன்ன மாதிரி நம்மளே நிறைய ஓட்டி இருக்கோம் மிச்சல் மார்ஸ் என்னடா பண்றான் அப்படின்னு. ஆனா நீ கடந்த ஒரு வருஷமா பார்த்தீங்கன்னா டீமை ஒத்தால காப்பாத்திட்டு இருக்கான் எங்க போனாலும். ஸோ அவங்க லைன் அப் இந்த மேத்யூ சாட் இடம் மட்டும் தான் எனக்கு இருக்குது. அந்த இடமும் ஆனால் அவங்க பேலன்ஸ் சும்மா வச்சுக்கிறாங்க. மேத்யூ சாட்டை அவனுக்கு ஒரு யூஸே கிடையாது. டிம் டேவிட், மிச்சல் ஓவன், ஸ்டோயினிஸ்லாம் மிடில் ஆர்டர் லைனப்பே வேற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. ஸ்டோயினிஸ் இவ்வளவு பின்னாடி வரான்னா அப்ப இங்க இந்த அளவுக்கு இந்த பேட்டிங் இருக்குன்னு தான் எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்குது. அவங்க பேட்டிங் லைனப்ல சூப்பரா இருக்காரு. எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க. அண்ட் பவுலிங் நீ சொன்ன மாதிரி ஹேசல்வுட் அதான் அதேல இருந்து ஐபிஎல்ல இருந்து அதே தான் அவன் பாட்டுக்கு போட்டுக்கிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். ஆனா எனக்கு தெரிஞ்சு அடுத்த T20ல இருந்து இல்லைன்னு நினைக்கிறேன் ஹேசல்வுட். ஸோ அதை வீக் லிங்கா வச்சாது இந்தியா வந்துட்டு ஆமா ஹேசல்வுட் ரெஸ்டட் அதை வச்சாது இந்தியா வந்து ஏதாவது பண்ணணும்னு பாக்க. சீனா பாட்டில் ட்ராசியஸ் மாதிரி யாராச்சும் கூப்பிட்டு வந்து ட்ராசியஸ் மாதிரி இன்னும் பேட்டிங் ஆல்ரவுண்டர் எனக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சீனா பாட்டை கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி இருந்தாதான் ஜெயிக்கணும்னு இருந்துச்சுன்னா எப்படி ப்ரோ? நம்ம என்ன சிம்பாவேவா இல்லைன்னா பங்களாதேஷா? இப்படி இருக்குல்ல. இப்படி இதுக்கு எதுக்கு கம்பீர் ஏரான்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்கணும். அசலுடு இல்ல எப்படியா ஜெயிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன அபிஷேக் சர்மா என்ன சுப்மன் கில்ன்ற மாதிரி தானே இருக்கு. இல்ல எண்ட் ஆஃப் த டே பார்த்தோம்னா இந்தியா வந்து நிறைய ஹோம்லயே ஆடுற மாதிரி தான் தெரியுது. நான் ஹோம்ல இந்தியா எப்பப்பெல்லாம் சீரீஸ் ஆடுறாங்களோ ஒரு 1-2 சீரீஸ் நியூசிலாந்து சீரீஸ் ஒண்ணுதான் வந்து இந்தியா ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி இருந்துச்சு. மிச்ச எல்லா ஹோம் சீரீஸ்லயுமே இந்தியா கிளியரா ஆடிடுறாங்க. அவே சீரீஸ்ல தான் வந்து இப்ப ரொம்ப சொதப்புறாங்க. ரொம்ப இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்க்கு ஆட முடிய மாட்டேங்குது. சம்டைம்ஸ் அவங்க ஹோம்லயே வந்து ஸ்பின் போட்டாலே அவங்களாலே ஆட முடிய மாதிரி ஆகுது. அது என்னன்னே தெரியல. இது இந்தியாவுக்கு காலாகாலமா இருக்கிற பிரச்சனை தானே ப்ரோ. எங்கேயும் நம்ம அவ்வளவா போக மாட்டோம். ஆனா ஐபிஎல் எல்லாம் வந்து எல்லா ஓவர்சீஸ் பிளேயர்ஸும் வந்து இந்தியா பிச்சை வந்து நீட்டா ஆடிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு அங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருது, இங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருது. ஸோ எங்க வேர்ல்டு கப் ஒரு ஸ்பேஸ் போனாலுமே அங்கேயும் நல்லா ஆடிடுறாங்க. சரி, ஓகே, நாங்க பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டோம். நாங்க பாயிண்ட் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ வீடியோ பார்க்கறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போற டக்குன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த மேட்சோட ஒரு ரிவ்யூல சந்திக்கிறோம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ். பேடா ஷாம், பேடா கிஷோர். பை கைஸ்.